அனைவருக்கும் வணக்கம். சாதாரணமாக அமாவாசை நாளில் நம்ம நிறைய விஷயங்களை கடைபிடிப்போங்க. அதில் முக்கியமான ஒன்று தான் காகத்துக்கு உணவு வைக்கிறது. அதில் குறிப்பாக ஆடி மாத அமாவாசை அப்படின்னா சொல்லவே வேண்டாம். ஏன்னா அன்னைக்கு முன்னோரை வழிபடாதவங்க கூட வழிபடுவாங்க, தர்ப்பணங்கள் செய்யாதவங்க கூட செய்வாங்க. காகங்களுக்கு முக்கியமாக உணவு வச்சு வழிபாடு செய்வாங்க. அப்படி இந்த ஆடி மாத அமாவாசையில் காகத்துக்கு உணவு வைக்கிறதால என்னெல்லாம் நமக்கு கிடைக்கும், சாஸ்திரங்களில் இதை பற்றி என்ன சொல்லுறாங்க, முக்கியமாக எந்த திசையில் காகத்துக்கு உணவு வைக்கலாம், எந்த மாதிரியான உணவுகளை வைக்கணும், எந்த மாதிரியான உணவுகளை வைக்கக்கூடாது, எந்த நேரத்தில் வைக்கிறது ரொம்ப நல்லது, இந்த ஆடி அமாவாசையில் நம்ம குறிப்பாக எந்த நேரத்தில் எந்த திசையில் உணவு வைக்கலாம், இது எல்லாம் நான் இந்த வீடியோவில் விரிவாக சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் அமாவாசை நாட்களில் அல்லது சாதாரண நாட்கள்லேயே கூட காகத்துக்கு உணவு வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கா? மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இதனால் உங்களுக்கு ஏதாவது நன்மைகள் நடந்திருக்கு, உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடந்திருக்கு அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, முக்கியமாக கணவன் மனைவி பிரச்சனை இருக்குது, தீராத பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நமக்கு ஏதோ ஒரு நேரம் சரியில்லாமல், நமக்கான ஜாதக பலன்கள் சரியில்லாமல் இருக்கும்போது தாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. அதெல்லாம் நம்ம சரி செய்யணும் அப்படின்னா நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட பலன் கேட்கணும். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். காகத்துக்கு உணவு வைத்தா 300 பேருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியாதுங்க. ஆனால் அதுதான் நிறைய பேர் கடைபிடிக்கிறதுக்கான ஒரு காரணமும் கூட அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக முன்னோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பாரம்பரிய நம்பிக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த 2026 ஆடி அமாவாசை ஆகஸ்ட் 12 புதன்கிழமை அன்னைக்கு வருது. இந்த நாளில் அமாவாசை திதி ஆகஸ்ட் 12 அதிகாலை 1:52 மணிக்கு தொடங்கி இரவு 11:06 மணிக்கு முடியுது. முக்கியமாக இந்த ஆடி அமாவாசையில் நம்ம இன்னும் என்னெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காகத்துக்கு ஒரு கைப்பிடி சாதம் வைத்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே அந்த உணவை நம்மளுடைய முன்னோர்கள் ஏற்றுக்கொள்கிறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். முக்கியமாக காகத்துக்கு உணவு வைப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சடங்கு மட்டும் கிடையாதுங்க. பல குடும்பங்களில் இது முன்னோர்களை நினைவு கூறும் ஒரு வழக்கமாக கூட கடைபிடிக்கிறாங்க. முக்கியமாக காகத்துக்கு நம்ம உணவு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நான் சொன்ன இந்த நேரத்துக்கு இந்த ஆடி அமாவாசையில் வைங்க. ஆகஸ்ட் 12ஆம் தேதி அதிகாலை 1:52 மணிக்கு தொடங்கி இரவு 1:06 மணிக்கு முடிவடைகிறது. அதாவது நாம் இந்த நேரத்துக்குள்ளே எப்பவும் வைக்கிறது போல் மதிய வேளையில் கூட வைக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. இந்த நாளில் நம்ம வழிபாடு, தர்ப்பணம், தானம் இவையெல்லாம் செய்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமாக ஆடி அமாவாசை வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்தி வழிபாடு, பித்ரு வழிபாடு இதோடு தொடர்பு இருக்கக்கூடிய முக்கியமான வழிபாடு அப்படின்னு சொல்லலாம். அமாவாசை அப்படிங்கிறது சந்திரன் பூமியில் இருந்து பார்க்கும்போது கண்ணுக்கு தெரியாத நிலையை அடையும் நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக இந்த அமாவாசை வழிபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்களோடு நம்ம அதிகமாக தொடர்பு படுத்தி பார்க்குறோம். இந்த காகத்துக்கு உணவை சாப்பிட்டா பித்ருக்கள் திருப்தி அடைகிறாங்க அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. அதனால தான் முக்கியமாக நம்ம இதை செய்கிறோம். நம்மளுடைய முன்னோர்களை மறக்காமல் நினைத்து கொண்டு இருக்கிறோம், அவர்களுக்காக உணவு படைக்கிறோம், அதுவும் நல்லது தாங்க. முக்கியமாக காகம் இது சாப்பிட்டா நமக்கு வரக்கூடிய தோஷம், பாவம் எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக ஆடி அமாவாசை அன்னைக்கு நம்ம காகத்துக்கு சாப்பாடு வைக்கும்போது நம்ம முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைந்து நமக்கு ஆசி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, எந்த மாதிரியான உணவுகளை நம்ம வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காகங்கள் அனைத்துண்ணி அப்படின்னு சொன்னாலும் மனிதர்களுடைய உப்பு, மசாலா, பதப்படுத்தப்பட்ட உணவை அதிகமாக கொடுக்கறது நடைமுறையில் கிடையாது. முக்கியமாக காகம் அசைவம் சாப்பிடும், ஆனால் நாம் அசைவம் வைக்கக்கூடாது. காகங்களாக அது சாப்பிட்டா தப்பில்லை. முக்கியமாக பூஞ்சை பிடித்த உணவு, பழைய உணவு, கெட்டு போன உணவு, எச்சில் பட்ட சாதம் இதெல்லாம் நம்ம காகத்துக்கு கொடுக்கக்கூடாதுங்க. எளிமையான உணவுகள் கொடுக்கறது நல்லது. அதாவது சாதம், பருப்பு கலந்த சாதம், எள் கலந்த சாதம், நெய் சேர்த்த சாதம், உப்பு மசாலா இல்லாத சாதம் இது மாதிரி கொடுக்கலாம். பிஸ்கட், பழங்கள் இது மாதிரி கொடுக்கலாம்.
எள் ஏன் நம்ம முக்கியத்துவமாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில குடும்பங்களில் எள் கலந்த சாதத்தை காகத்துக்கு வைக்கக்கூடிய வழக்கம் இருக்குது. ஆனால் இதுவும் குடும்ப மரபை பொறுத்தது அப்படின்னு சொல்லலாம். எள் அவசியம் இல்லாமல் இருந்தாலும் முன்னோர்களை நினைத்து எளிய உணவாக நம்ம வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக நம்ம கொடுக்கக்கூடாத உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கெட்டுப்போன உணவுகள், அசைவம், இது மாதிரியான துர்நாற்றம் வீசக்கூடிய உணவுகளை நம்ம காகத்துக்கு கொடுக்கக்கூடாது. இனிப்பு வகைகள் கொடுக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை இருக்கக்கூடிய இனிப்புகளை வழக்கமாக கொடுப்பதை விட எளிய உணவுகள் கொடுக்கறதே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் இந்த எந்த நேரத்தில் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னோர் வழிபாடு அல்லது தர்ப்பணம் முடித்த பிறகு காகங்களுக்கு வைக்கலாம். காலையிலேயே நம்ம குளித்து முடிச்சுட்டு சுத்தமாக செய்த உணவை கொடுக்கறது நல்லது. எந்த திசையில் காகத்துக்கு உணவு வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சில ஜோதிட மற்றும் வாஸ்து மரபுகளில் முன்னோர்கள் தொடர்பான வழிபாட்டுக்கு தெற்கு திசை ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு காரணம் பித்ருக்கள் தொடர்பான திசையாக தெற்கு கருதப்படுது. அதே போல் காகத்திற்கு கட்டாயமாக தெற்கு திசையில் தான் உணவு வைக்கணும், இல்லைனா பலன் கிடையாது அப்படின்னு பொதுவான ஒரு விதியாக சொல்ல முடியாது. நிறைய பேர் இதை சொல்லி வராங்க. ஆனாலும் நம்ம காகத்துக்கு சாதம் வைக்கும்போது எந்த திசையில் வைப்பது நல்லது அப்படின்னு தெரிந்து கொண்டு வைக்கிறது நல்லது. நம்ம வீட்டு வாசலில் வைக்கலாமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கேள்வி. நாம் வாகனங்கள் போகக்கூடிய இடத்துல வைக்கக்கூடாது. அதே போல் ஜன்னல் கண்ணாடிக்கு மிக அருகில் வைக்கக்கூடாது. இவையெல்லாமே சொல்கிறாங்க. அதே போல் காகம் நம்ம சாப்பாடை சாப்பிடாமல் போயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காகம் சாப்பிடாமல் போயிடுச்சுன்னா அது பெரிய ஒன்றும் குற்றமெல்லாம் கிடையாதுங்க. நாம் அந்த நேரத்தில் குலதெய்வத்தை நினைத்து மனதார வேண்டிக் கொள்ளுங்க. கண்டிப்பாக அந்த காகம் மீண்டும் சாதத்தை எடுத்துக்கும். அப்படியும் வரல அப்படின்னா நீங்கள் மறுமுறை குலதெய்வ கோவிலுக்கு போய் என் மேலே எந்த தவறும் கோபமும் இருந்தாலும் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி குலதெய்வத்தை மனதார வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக அதுவே உங்களுக்கு சரியாகும். முக்கியமாக பாரம்பரிய நம்பிக்கைகளில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இன்னும் என்னெல்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காகத்துக்கு தண்ணீரை தினமும் மாற்றி ஒரு பாத்திரத்தில் வைக்கிறது ரொம்ப நல்லது. முன்னோர்களுடைய ஆசி கிடைக்கும், குடும்ப அமைதி கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும், பித்ரு திருப்தி அடைவாங்க. சனி தொடர்பான ஆன்மீக பரிகாரங்களுக்காக இந்த காகங்களுக்கு உணவு வைக்கிறதே சொல்லலாம். தானத்தினுடைய புண்ணியம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோதிட மரபுகளின்படி காகம் சனி பகவானோடு தொடர்பு படுத்தப்படுறது உண்மை. முக்கியமாக ஆன்மீக மற்றும் ஜோதிட நம்பிக்கைகள் இது அப்படின்னு சொல்லலாம். பல இந்து ஜோதிட மரபுகளில் காகம் சனி பகவானுடைய வாகனமாக தான் சொல்கிறாங்க. அதனால் காகத்துக்கு உணவு வைப்பதை சனி தொடர்பான பரிகாரமாக சிலர் கடைபிடிக்கிறாங்க. அதனால் இதை மருத்துவம், அறிவியல் அல்லது நிதி பிரச்சனைகளுக்கு உறுதியான தீர்வாக நாம் கருதக்கூடாது. ஆடி மாத அமாவாசையில் சிறிய வழிபாட்டு முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நம்ம வீட்டை எழுந்து சுத்தம் செஞ்சு குளித்து முடிச்சுட்டு பூஜை அறையில் விளக்கு ஏற்றுறது, விநாயகரை வணங்குறது, குலதெய்வத்தை நினைக்கிறது, மறைந்த முன்னோர்களுடைய பெயர்களை மனதில் நினைத்து கொள்வது, முன்னோர்களே நீங்கள் எங்களுக்கு அளித்த வாழ்க்கைக்கும் வழிகாட்டுதலுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி வணங்குறதெல்லாம் ரொம்ப முக்கியம். முக்கியமாக ஆடி அமாவாசையில் அன்னதானம் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவருக்கு உணவு, ஒருவருக்கு தண்ணீர், ஒருவருக்கு ஆடை, ஒருவருக்கு ஒரு பறவைக்கு உணவு, ஒரு விலங்குக்கு உணவு, இதெல்லாம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. காகம் சாப்பிடல அப்படின்னா அது பித்ரு தோஷம் அப்படின்னு நம்ம கவலைப்பட்டுக்க வேண்டாம். காகம் வலது பக்கம் வந்தால் தீமை, காகம் 3 முறை கத்தினால் பணம் போய்விடும் அப்படின்னு சொல்கிறதெல்லாமே அறிவியல் ரீதியாக எந்த ஒரு கணக்கும் கிடையாதுங்க. அதே போல் ஆடி அமாவாசையில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய பெற்றோராகட்டும், தாத்தா பாட்டி அவர்களுடைய பெற்றோராகட்டும், அவருடைய முன்னோர்களாகட்டும், முன்னாடி தலைமுறையாகட்டும், ஆடி அமாவாசையில் மிகவும் இந்த இடத்துக்கு நம்ம பார்ப்பாங்க அப்படிங்கிறது சொல்கிறதால தான் நாம் இவையெல்லாம் கடைப்பிடிக்கிறோம். முக்கியமாக நீங்களும் ஆடி அமாவாசையில் இந்த மாதிரி கடைப்பிடிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் வாழ்க்கையில் நன்மையே நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் ஆடி அமாவாசை பற்றி நம்ம நிறைய தகவல்களும், காகங்களுக்கு உணவு வைக்கிறதை பற்றி நிறைய தகவல்களையும் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க.
நன்றி வியூவர்ஸ்.